This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பச்சை வாழைப்பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீரும் நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். பச்சை வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள சத்துக்கள்: பொட்டாசியம், விட்டமின் B6, விட்டமின் C, மேலும் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. இந்த பச்சை வாழைப்பழத்தில் குறைந்த சர்க்கரை அளவு மற்றும் அதிக மாவு சத்து உள்ளது. மற்ற வாழைப்பழத்தை விட இந்த பச்சை வாழைப்பழத்தின் சுவை நிறைய பேருக்கு பிடித்தமானது. இந்த காலகட்டத்தில் நிறைய நபர்கள் அதிக அளவில் தாக்கப்பட்டிருப்பது மூட்டுவலி பிரச்சனையால். இவர்களெல்லாம் நாள்தோறும் பச்சை வாழைப்பழம் சாப்பிடும்போது படிப்படியாக வலிகள் குறைய தொடங்கும். காலையில் எழுந்திருக்கும் போது மூட்டுவலி பிரச்சனை இருப்பவர்கள் கை கால்களை நீட்டி மடக்க மிகவும் சிரமப்படுவார்கள். அதிலும் வயதானவர்கள் காலையில் எழுந்து நடப்பதற்கு மிகவும் அவதிப்படுவார்கள். முடக்குவாதம் உள்ளவர்கள் அனைவருமே அடிக்கடி பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டு வரும்போது அனைத்து வலிகளும் நாளடைவில் படிப்படியாக குறைய தொடங்கும். நோய்பட்டு படுக்கையில் இருப்பவர்களும் பச்சை வாழைப்பழம் உண்ணும் போது நோய் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும். இதில் பீட்டா கரோட்டின் மற்றும் பைட்டோநியூட்ரியன்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாக உள்ளன. இந்த பழத்தை சாப்பிட்டு கொண்டே வரும்போது காலையில் எழுந்தவுடன் கை கால் மடக்கும் போது வலி இல்லாமல் இருக்க இது துணை புரியும். அடுத்து நிறைய நபர்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை அவர்களின் உடல் எடைதான். பச்சை வாழைப்பழத்தில் இருக்கும் மூலப்பொருள் பெக்டின். இது உடல் எடையை அதிகரிப்பதை தடுக்கும். உடல் எடையை குறைக்க விரும்பும் நபர்கள் பச்சை வாழைப்பழம் சாப்பிடும்போது உடல் எடை சீராக இருக்கும். டயட்டில் இருப்பவர்கள் மற்றும் உடற்பயிற்சி செய்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இரத்த நாளங்களில் படிந்திருக்கும் கொழுப்பு மூலக்கூறுகளை உருக்கி வெளியேற்ற இது உதவுகிறது. அதனால் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள் பச்சை வாழைப்பழத்தை வேக வைத்து சாப்பிட்டால் நல்லது. பச்சை வாழைப்பழத்தில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அதிகம் உள்ளதால் கொலஸ்ட்ராலை குறைத்து இருதய நோய் வராமல் தடுக்கும். இந்த பழத்தை எடுத்து வருபவர்களுக்கு பார்வை திறன் அதிகரிக்கும். முகத்தில் சுருக்கங்கள் மறைந்து வயதான தோற்றத்தை கட்டுப்படுத்தி இளமையுடன் இருக்க உதவி புரியும். இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய், கண்புரை, இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க இது உதவி புரியும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது கரு வளர்ச்சியை அதிகரிக்கும். பாத வீக்கத்திலிருந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு பச்சை வாழைப்பழம் ஒரு நல்ல தேர்வாகும். அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது குடல் புண்களை விரைவில் ஆற்றி குணமடைய உதவி புரியும். அல்சர் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு மாமருந்தாகும். எப்படி மாதுளைப்பழம் சாப்பிட்டால் பற்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராதோ அதே போன்று பச்சை வாழைப்பழம் உட்கொள்ளுபவர்களுக்கும் பற்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு முறை இந்த பழத்தை கொடுத்து பழக வேண்டும். நீரிழிவு நோயாளிகளுக்கு பச்சை வாழைப்பழம் மிகவும் நல்லது. பச்சை வாழைப்பழத்தில் ஸ்டார்ச் நிறைய உள்ளதால் இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும்.
செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டு வரும். இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் செரிமானத்தை மேம்படுத்தும், மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.